கன்னியாகுமரி மாவட்டங்களில் ரொம்ப விசித்திரமானது, அங்கே வந்து தலித்துகள் மட்டும் கிடையாது, நான் தலித் மேக்சிமம் வந்து ஒரு வீட்டில் நான் போனேன், நான் தலித் வீட்டில் போனேன், காலையில் பரோட்டா மாட்டிறைச்சி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முக்கியமான கேள்வி ஆக்சுவலி வந்து இப்போ வந்து எங்கள் அப்பா ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவார், ஸ்கூலில் போயிட்டு நான் வரப்போ வந்து ஊர் பசங்களாம் அடிச்சிருவேன்டா, நான் என் கூட சண்டை வரத்துக்கு எல்லாரும் பயப்படுவாங்க, கேட்டால் வந்து டே அவன் மாட்டுக்கறி சாப்பிட்டு வந்துக்கிறான்டா, அவன் வந்து சண்டை போடான்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லார். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க யார்? இப்போ இந்தியாவில் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க வந்து இஸ்லாமியர்கள்னு ஒரு கருத்தை வந்து சொல்லிவிடுவாங்க. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து தலித்துகளில் ஒரு பிரிவினர் வந்து பெரும்பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்றது அப்படின்றது வந்து அவங்களுடைய சொல்கிறது. ஆமாம், அது ஒரு ஹேபிட் அது, ஓகேவா? ஆனால் மாட்டிறைச்சி சாப்பிட்றதுனால ஒரு ஒவ்வாமை தலித்துகள் மீது இருக்கிறத வந்து முதல்ல இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? அது வந்து முதல்ல வந்து இல்லை இங்கெல்லாம் நாங்களாம் இப்போ கேரளா மாதிரி கிடையாது. கேரளா வந்து நம்ம பார்த்தோன்னே பயங்கர அதிர்ச்சி அடைஞ்ச ஊர் அது. எனக்கு கிட்டத்தட்ட வந்து 80% தலித்துகள் வந்து அங்கே வந்து 80%, ஆமாம், எக்கச்சக்கமான பேர் வந்து அங்கே கேரளன்ஸ் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. லைக் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ரொம்ப விசித்திரமானது, அங்கே வந்து தலித்துகள் மட்டும் கிடையாது, நான் தலித் மேக்சிமம் வந்து ஒரு வீட்டில் நான் போனேன், நான் தலித் வீட்டில் போனேன், காலையில் பரோட்டா மாட்டிறைச்சி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னன்னா, கன்னியாகுமரி கிட்டத்தட்ட வந்து கேரளாவோட இருக்கிறதுனால, ஆமாம், அது ஒரு பழக்கமாக இருக்குது. அப்போ இங்கே இஸ்லாமியர்கள் தான் மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க அப்படின்றது வந்து முதல்ல கிடையாது. இப்போ வந்து என்னன்னா, மாட்டிறைச்சி சம்மந்தமாக வந்து நம்ம பேசினாலே இது வந்து இஸ்லாத்துக்கு ஆதரவானது அப்படின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு போயிட்டு ஒரு மத அரசியல் செய்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. லைக் தமிழர்களில் அதுவும் குறிப்பாக தலித்துகளில் பெரும் பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. அதில் நான் தலித்தும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பகுதியானவர் வந்து மாட்டிறைச்சி சாப்பிடுவாங்க. மாட்டிறைச்சி என்பது அவங்களுடைய இயல்பான ஒரு ஃபுட், அது ஃபுட் ஹேபிட், அது அதை தான் நம்ம வந்து பேசுகிறோம் ஆக்சுவலி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக இதுலேயுமே ஒரு இது இருக்குது. என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலும் வந்து பீஃப் சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஆனால் அது ஏதோ வந்து வெகு சிலர் சாப்பிட்றாங்க, அது அவங்களுக்கான உணவு மாதிரி டேர்ம் பண்ணுறதுக்கானது இருக்குது. இப்போ நீங்கள் முன்னால் சொன்ன மாதிரி அம்பேத்கர் பார்க்கும்போது அவர் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சா மதுரையை பற்றி எரியும். இது எனக்கு என்ன தோணுவதுன்னா, இது வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்ல ஒவ்வாமையாக இருக்கலாம். பட் ஆனால் அது ஒரு மேஜராக அம்பேத்கர்னாலே இப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னு அதிகப்படுத்த நினைக்கிறீங்களா? அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஏன்னா அம்பேத்கர் இமேஜ் அப்படின்றது இங்கே ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். லைக் நான் சொல்கிறேனே, இப்போ வந்து அம்பேத்கர் சிலைகளை உடைக்கப்படுறது, அம்பேத்கர் இமேஜை கிழிக்கப்படுறது, அம்பேத்கர் ஃபோட்டோ பிரச்சனையாக மாறுறது சட்டக்கல்லூரியில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அம்பேத்கர் சட்டக்கல்லூரி அப்படின்றதுல வெறும் சட்டக்கல்லூரின்னு போட்டதுனால ஆமாம், இன்னைக்கு வந்து அம்பேத்கர் இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவு வந்து ஒவ்வொரு நீதிமன்றங்கள்லையும் அம்பேத்கர் படம் வந்து இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு சட்டம் கொடுக்குற அளவுக்கு தான் இன்னைக்கு படித்தவர்கள் மத்தியில் அவர் மீது இருக்கிற ஒப்பீடு இருக்குது. அது அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. அவங்க வந்து சட்டம் போடுற அளவுக்கு தான் இங்கே வந்து எல்லாமே நடந்துட்டுருக்கு ஆக்சுவலி. இல்லைன்னா இயல்பாக யாரும் வைக்கிறது கிடையாது. இப்போ வந்து கர்நாடக மாநிலத்தில் கூட என்னன்னா, குடியரசு தின நாளுக்கு வந்து அம்பேத்கர் புகைப்படத்தை வச்சுட்டு வந்து ஒரு மாலை பொண்ணுன்னு சொல்றப்போ அங்கே இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன பண்றாருன்னா வந்து அம்பேத்கருக்கெல்லாம் போட முடியாது, எடுங்க காந்தி போட்டோ வைங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அம்பேத்கர் மீது இவங்களுக்கு வந்து ஒவ்வாமை இருக்கு. அம்பேத்கர் இமேஜ் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட், அது வந்து வெறும் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ இல்லை வந்து ஒரு இந்திய சுதந்திர போராட்டம் இல்லை வந்து இந்திய பொது தலைவரோட இமேஜ் அம்பேத்கர் மேலே இல்லை. அம்பேத்கர் பின்னாடி அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுவதுக்கு அம்பேத்கருக்குன்ட்டு ஒரு மக்கள் திரள் இருக்கு. அந்த அவருடைய அடையாளம் என்பது ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறதுனால தலித்துகள் மீது இருக்கிற வெறுப்பு அம்பேத்கர் மேலே வந்து இம்போஸ் பண்ணப்படுது. அது வந்து அம்பேத்கரை வந்து தலித்துக்களாக தான் இவங்க வந்து பார்க்குறாங்க, தலித் மக்களுக்காக பேசப்பட்ட ஒரு குரலாக தான் அவர் வந்து பார்க்குறாங்க. ஒரு பொது தலைவராக ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு வந்து பெரிய சிக்கல் இருக்குது. அப்போ தலித்துகள் முன்னிலைப்படுத்துகிற ஒரு தலைவராகவும் அவர் இருக்கிறார். இப்போ வந்து என்னுடைய வீட்டில் என்னுடைய தெருவில் அவங்க எங்கள் இடத்துல வந்து அம்பேத்கர் ஸ்டாச்சு வைக்கிறதுன்றப்போ வந்து எல்லாரும் மக்களும் ஒன்று பல கட்சியில் இருப்பாங்க, பல யோசனை பல குழுக்கள் இருப்பாங்க. ஆனாலும் வந்து அந்த இமேஜை ஒட்டுமொத்த மக்களுடைய விடுதலையோட உணர்வாக நம்ம பார்க்குறப்ப அப்போ அவரை டச் பண்ணுறது, அவரை வந்து கிழிக்கிறது, அவரை உடைக்கிறது அப்படின்றது ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய உணர்வை வந்து நம்ம இதனால் வந்து டச் பண்ணுற முடியும்னு நினைக்கிறப்போ அப்போது ரெண்டுக்குமான தொடர்பு இருக்குதுல்ல, அந்த தொடர்பு தான் அந்த புகைப்படத்தை வைக்கலாமா வேணாமன்ற ஒரு முடிவுக்கே போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி.